ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் எம்பிஎம் ரியல்டோர் ஏசிஆர். இன்றைக்கி நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு பட்ஜெட்டில் ஒரு குறைந்த விலையில் பார்த்தீங்கன்னா ஒரு பீச் ப்ராப்பர்ட்டி சென்னையிலேருந்து அவுட்டரில் மகாபலிபுரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பீச் ப்ராப்பர்ட்டி கேட்டட் கம்யூனிட்டியில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் டெவலப்மெண்ட்டு, நிறைய வில்லாஸு, நிறைய கெஸ்ட் ஹவுஸு கட்டின்ட்டுருக்கிற ஒரு போர்ஷன் ப்ரைம் லொக்கேஷன் மகாபலிபுரம் சேட்டலைட் சிட்டியில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 5 ground ப்ராப்பர்ட்டி இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேரியாட் பீச் ரெசார்ட்ஸ் பக்கத்துலேயே இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்குங்க. சென்னையிலேருந்து அவுட்டரில் மகாபலிபுரம் சிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு லெவலில் டெவலப்மெண்ட் ஆகிட்டு வருதுங்க. ஸோ நீங்கள் சென்னையிலேருந்து அவுட்டரில் ஒரு பீஸாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸு, கெஸ்ட் ஹவுஸு, ரெசார்ட்ஸு இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பீச் ஹவுஸ் கட்டணுன்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த 2 வருஷத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 13 வில்லாஸுங்க. நிறைய எல்லாமே பார்த்திங்கன்னா கமர்ஷியல் வில்லாஸு இந்த லேஅவுட்டுக்குள்ளே கட்டியிருக்காங்க. ஸோ ஒரு போர்ஷன் ப்ரைம் லொக்கேஷனில் மாமல்லபுரம் சிட்டியில் கேட்டட் கம்யூனிட்டியில் ஒரு பீச் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். பாருங்கள், என்ட்ரன்ஸ் இதாங்க. உங்களுக்கு 100 feet 100 அடி ஸ்டேட் ஹைவேலேருந்து தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்டட் கம்யூனிட்டி ஆரம்பிக்குதுங்க. உள்ளே பாருங்கள் எவ்வளோ கெஸ்ட் ஹவுஸு, எவ்வளோ ரெசார்ட்ஸு, எவ்வளோ வில்லாஸ்லாம் ஜஸ்ட் இந்த 2 இயர்ஸில் உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய வில்லாஸு, கெஸ்ட் ஹவுஸு, ரெசார்ட்ஸ்லாம் கட்டின்ட்டுருக்காங்க. ஸோ 5 ground ப்ராப்பர்ட்டிங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். 5 ground ப்ராப்பர்ட்டி மலிவு விலையில் வந்திருக்கு. உள்ளே விற்கிற மார்க்கெட் ரேட்டோட மலிவு விலையில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்குங்க. பாருங்கள், ப்ராப்பர்ட்டி 33 feet 33 அடி ரோட்டு மேலே இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு பீச்சுங்க. பீச்சிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300 meters டிஸ்டன்ஸ்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு. இப்போ பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி அதே 5 ground ப்ராப்பர்ட்டி நம்ம தான் வாங்கி கொடுத்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெசார்ட்டு கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த காம்பவுண்ட் வாலுக்கு பக்கத்தில் இருக்கிற 5 ground ப்ராப்பர்ட்டி தாங்க இன்றைக்கி நம்ம சேலுக்கு பார்க்க போகிறோம். பாருங்கள், ப்ராப்பர்ட்டி பிரிண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் 97.8 அடிங்க. இந்த 5 ground பிரிண்டேஜ் முகப்பு பார்த்தீங்கன்னா 33 அடியில் இந்த ப்ராப்பர்ட்டி பிரிண்டேஜாக லொக்கேட் ஆகிருக்கு. பிரிண்டேஜ் பாருங்கள் 97.8 அடி இந்த 5 ground பிரிண்டேஜுங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய பங்களாஸ்லாம் இருக்குங்க. நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி நம்ம வாங்கி கொடுத்த ப்ராப்பர்ட்டி. இப்போ ஃபுல்லாக க்ளீன் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ ரெசார்ட் கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம ப்ராப்பர்ட்டி இந்த காம்பவுண்டலுக்கு ஒட்டினா போலவே இந்த 5 ground ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்குங்க. 33 அடி ரோடு. மகாபலிபுரம் எப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதிகமாக சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய ஒரு டூரிசம் பிளேஸுங்க. வேர்ல்டு நம்பர் 1 வாட்சபிள் டூரிசம் பிளேஸாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ சென்னையிலேருந்து அவுட்டரில் ஒரு குவைட்டாக ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் பண்ணோன்னா நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை செலக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டியுடைய ஃப்ரண்டேஜை நம்ம பார்த்துட்டுருக்கோங்க. பாருங்கள், இது முழுவதும் உங்களுக்கு ஃப்ரண்டேஜுங்க. ப்ராப்பர்ட்டி ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுத் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்குங்க. ஸோ தெற்க பார்த்தா போல் இந்த ப்ராப்பர்ட்டியுடைய முகப்பு அமைஞ்சிருக்கு. ஃப்ரண்டேஜ் உங்களுக்கு 97.8 அடிங்க. அதே போல் பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 101.4ங்க. ஸோ முன்னாடி 97.8, பின்னாடி 101.4. ஸோ நிகழம் இந்த கல்லிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிகழம் 121 அடி. அதே போல் உங்களுக்கு வெஸ்ட் சைட் பார்த்தீங்கன்னா 120.3ங்க. இதுதான் இந்த ப்ராப்பர்ட்டியுடைய 4 பக்கமும் நிகழம் அகலம் கொண்ட அளவுகள். ஸோ மொத்தம் 12,000 ஸ்கொயர் ஃபீட் வருதுங்க 5 ground ப்ராப்பர்ட்டி. பாருங்கள், நல்ல ஒரு சூப்பரான மண்ணுங்க. நீங்கள் வீடு கட்டுறதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மண்ணை நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஆற்று மணலுங்க. நல்ல ஒரு ஆற்று மணல் பகுதி. மண் வளம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மணல், நல்ல சூப்பர் மண். கிரவுண்ட் வாட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 feet இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா குடிஞ்சுதுங்க. அருமையான ட்ரிங்கிங் வாட்டர் வெறும் 20 அடியிலேயே இந்த பகுதியில் அமைஞ்சிருக்கு. ஸோ நியர்பை உங்களுக்கு நிறைய ரெசார்ட்ஸு, கெஸ்ட் ஹவுஸ்லாம் இருக்கக்கூடிய ஒரு அருமையான கமர்ஷியல் லொக்கேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்குங்க. பாருங்கள், நியர்பைலாம் உங்களுக்கு பெரிய பெரிய கெஸ்ட் ஹவுஸு, நிறைய ரெசார்ட்ஸ்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ சென்னைக்கு அவுட்டரில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் மகாபலிபுரம் சேட்டலைட் சைட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். கெஸ்ட் ஹவுஸு, ரெசார்ட் கட்டின அன்றைக்கி கமர்ஷியலாக நீங்கள் ஒரு இன்கம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு செலக்டிவ் சூட்டபிளான ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி டைட்டில் கிளியர்டு சிங்கிள் ஓனர் ப்ராப்பர்ட்டிங்க. மொத்தம் 5 ground. 5 groundல பார்த்தீங்கன்னா 2.5 ground கூட பிரித்து கொடுக்குறாங்க.
ஸோ பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள், ப்ராப்பர்ட்டியை நேரில் வந்து பாருங்கள். அருமையான பீச் ப்ராப்பர்ட்டி, நல்ல சூப்பரான பீச் பாருங்கள். நீல கடலில் தெரியுது பார்த்தீங்களா, அதாங்க உங்களுக்கு பீச்சு. நல்ல ஒரு போர்ஷன் ப்ரைம் லொக்கேஷனில், நல்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்குது. இந்த காம்பவுண்ட் வாலுக்கு பேக் சைடில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேரியாட் ஹோட்டல் கட்டிகிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 15 ஏக்கர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா மேரியாட் ஹோட்டலு ரெசார்ட் கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ரெசார்ட்டுக்கு பக்கத்துலேயே நம்ம ப்ராப்பர்ட்டி லொக்கேறதுனால உங்களுக்கு இந்த பீச்செலாம் உங்களுக்கு ப்ரைவேட் பீச்சாக இருக்கும், சூப்பரான பீச்சாக. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருந்து நம்ம கால் பண்ணுங்கள், ப்ராப்பர்ட்டியை நேரில் வந்து பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானை தட்டி விடுங்க.